ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஈரப்பலாக்காயை வச்சு ஒரு பால் கறி தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல என்னோடய வீடியோவை இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க பிடிச்செல்லாம் வந்து பார்க்கலாம். இதுதான் ஈரப்பலாக்காய். ஈரப்பிலாக்காயை ஆசனி பிலாக்காயின்னு சொல்கிறாங்க, ஈரப்பிலாக்காயின்னு சொல்கிறது. இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பாதியைத்தான் சமைக்க போகிறேன். இதை வெட்டின உடனே உப்பு தண்ணியில் போடணும், இல்லையா கருத்தமாகி போயிடும். ஈரப்பிலாக்காட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தோலை சீவிட்டு இப்படி நடுவில் உள்ள இந்த தடலை வெட்டி கழிச்சிடணும். கழிச்சதுக்கு பிறகு ஈரப்பிலாக்காயை எங்களுக்கு எந்த அளவு துண்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன துண்டுகளாவோ பெரிய துண்டுகளாவோ கட் பண்ணி எடுக்க வேணும். நான் ஓரளவு சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இந்த ஈரப்பிலாக்காயை 2-3 தண்ணிக்கு கழுவி எடுத்துட்டு ஒரு மண் சட்டியில் ஈரப்பிலாக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாய் காரமானது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம். 2 துண்டு ரம்பையில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணிவிட்டு ஆசனி பிலாக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணியை விட்டது பிறகு மூடியை போட்டுட்டு வேக வைப்போம். ஆசனி பிலாக்காய் வாங்கும்போதும் பார்த்து எடுக்கணும். சில காய் வேகாது, தறுக்கண்டு இருக்கும். நல்லா வேகிற காயை வாங்கி சமைங்க. இப்போ ஆசனி பிலாக்காய் ஒரு 50% குக் ஆகினதுக்கு பிறகு ஒரு துண்டு இஞ்சி கிழங்கு, 2 பல்லு பூண்டு, 5-6 மிளகை போட்டு நல்லா உரலில் இடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆசனி பிலாக்காய் சமைக்கிற நேரத்தில் நாங்கள் பூண்டு, இஞ்சி, மிளகு கட்டாயம் இடித்து போடணும். ஏன்னா இந்த பிலாக்காயில் வாயு தன்மை கூடுதலாக இருக்குது. அது போடுறதால வாயு பிரச்சனை எதுவும் வராது, எல்லாருமே சாப்பிடலாம். மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஆசனி பிலாக்காய் 80% குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு மாசியை நல்லா இடித்து எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். மாசி போட்டு சமைச்சோம்னு சொன்னால் கறியோட சுவை அதிகமாக இருக்கும். மாசி கூட நாங்கள் வாங்கும்போது பார்த்து தான் வாங்க வேண்டும். நல்ல மாசியாக விலை கூடின மாசியாக வாங்கி ஆட் பண்ணுங்கள். விலை குறைஞ்ச மாசிகளில் ஒரு பாண்டல் மணம் மணக்கும், கறியோட சுவையே பழுதாக்கிடும். மாசியை உடைச்சோம்னு சொன்னால் உள்ளுக்கு நல்லா சுவப்பாக இருக்கணும், அதுதான் நல்ல மாசி. அப்படியான மாசியெல்லாம் பார்த்து வாங்கிடுங்க. இப்போ ஆசனி பிலாக்காய் நல்லா வெந்து வந்துட்டு இனி இதில் அரைவாசி முழுசாகவும் அரைவாசியை கரண்டியால் இப்படி கொத்தி கொத்தி விடுங்க, மசிச்ச மாதிரி. அப்போ தான் நல்லா குலைவாக வரும் கறி. ஆசனி பிலாக்காய் பால் கறியை 2-3 விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கு ஒரு விதமாக செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஆரம்பத்திலே தாளிச்சிட்டும் சமைக்கலாம், சமைச்சது பிறகும் தாளிக்கலாம். தேங்காயில் முதல் பால் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மாசி ஆட் பண்ணுறதால இந்த கறியோட சுவை கூடுதலாக இருக்கும். மிரக்கறியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் மாசி ஆட் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு துண்டு தேசிக்காய் புளி எடுக்கிறேன். அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு தான் தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். தேசி புளி ஆட் பண்ணினோம்னா இதோட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி இதுக்கு ஒரு தாளிப்பு செய்யணும். இனி தாளிப்பு எப்படி செய்வேன்ட்டு பார்ப்போம். கறிச்சட்டியை அங்கே மாற்றிட்டு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறேன். ஃப்ரை பேன் சூடாகினது பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடாகினது பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறேன். கடுகு பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு சித்தல் மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா புன்னிறமாக வரும் வரையும் வதக்கி எடுப்போம். இந்த தாளிப்பு கடைசியாக நாங்கள் ஆட் பண்ணுறதால கறி நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினது பிறகு ஈரப்பிலாக்காய்க்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான ஈரப்பிலாக்காய் கறி ரெடி. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.